பயிற்சி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிச்சு. திருப்பி நம்ம ECI norms, we'll follow the norms of the ECI, but this time training has been given jointly to all. ஒரு அளவுக்கு மேலேன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா எனி அமௌண்ட் இஸ் அலவுட். ஆனால் உங்கள் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், காட்டணும். இப்போ வந்து எலெக்ஷன் டைம் என்ன பண்றாங்கன்னா பறக்கணும் எல்லாமே வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வந்து எல்லா டாக்குமெண்ட் கொடுங்க, டாக்குமெண்ட் கொடுத்தாலும் கூட லேட்டா வந்து மறுபடியும் வந்து லேட் பண்றாங்க. இல்லை லேட் பண்ண இல்லாமல் பண்ணீங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், வந்துடும். லாஸ்ட் டைம் அதுக்குன்னா எஸ்டிமேட் இந்த அமௌண்ட் தான் கொண்டு போகணும். இப்போ ஒரு 2 lakhs வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரியான ஒரு இது வச்சுருக்கீங்க? எவ்வளோ எடுத்து ரூல்ஸ் எக்ஸ்டெண்ட், ரூல்ஸ் கண்டினியூஸ். ஒரு அளவுக்கு மேலேன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா எனி அமௌண்ட் இஸ் அலவுட். ஆனால் உங்கள் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், காட்டணும். டாக்குமெண்ட் இருக்குன்னா அப்போவே கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டைம்லாம் ஒவ்வொரு டைம்லாம் லேட் பண்ணுறாங்க. ஏன்னா கவுண்டிங் அங்கே வந்து வாங்கணும், இங்கே வந்து வாங்கணும், அலைய விடுறாங்க. அதனால வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக நீங்கள் இப்போ இங்கே எங்கிட்ட சொல்கிறீங்க நிறைய விஷயம், பட் அவங்ககிட்ட இந்த பறக்க முறையில் வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்க இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்குறீங்க. என்ன பிஸ்னஸ் பர்பஸ் என்ன பர்பஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண நாள் ஒவ்வொரு இன்னைக்கு ஒரு பவுனே வந்து 1,20,000 வருது. நீங்கள் 50,000 மேலே எதுவுமே பண்ணணும்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இன்னுமே அந்த பழைய கண்டிஷன்லேயே இருக்குது. தேர்தல் நாணயம் வந்து எவ்வளோ டெவலப் பண்ணாலும் கூட இன்னும் அந்த அமௌண்ட் விஷயத்தை பற்றி நீங்கள் 50,000 மேலே தாண்ட மாட்டேன்றீங்க. நம்ம சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். சட்டம் இருக்குது. அன்னைக்கு இருந்த சட்டம் வரை இன்னைக்கு டெவலப் ஆயிருக்குல்ல. அன்னைக்கு வந்து ப்ராடக்ட் விட்டோம், இன்னைக்கு செல்போன் மெசேஜ் எடுக்கிறோம். ஸோ வந்து இது தகுந்த மாதிரி இன்னைக்குமே தெரியும் அன்னைக்கு கிராம் எவ்வளோ இருக்குது பவுன் தங்கம். இன்னைக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது பிஸ்னஸ் பீப்புள் இளைஞர்கள் பலரும் பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களும் பேசுகிறாங்க, நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்கான ரிசல்ட்டே கிடைக்காம தான் இருக்குது. இப்போ வந்து எலெக்ஷன் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா பறக்கணும் எல்லாமே வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வந்து எல்லா டாக்குமெண்ட் கொடுங்க, டாக்குமெண்ட் கொடுத்தாலும் கூட லேட்டாக வந்து மறுபடியும் வந்து லேட் பண்ணுறாங்க. இல்லை லேட் பண்ண இல்லாமல் பண்ணீங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக தொந்தரவு வராது. அது போக எல்லா டிஸ்ட்ரிக்டில் ஒரு கமிட்டி கூட இருக்காங்க. ஏதோ டவுட் இருக்குன்னா அந்த கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த நாளைக்கு கொடுத்துருக்கோங்க சொல்லியிருக்கோம். மணி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலம் இந்த தேர்தல் சமயத்தில். ஸோ ஏதோ நியூ மெத்தட்ஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான குறைக்கிறதுக்கான ஏன்னா இப்போ கம்ப்ளீட்லி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் நிறைய நடக்கக்கூடிய சூழலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி கையாள போகிறீங்க? இல்லை அதுதான் லாஸ்ட் டைம் கூட நம்ம மீட்டிங் ஒரு 23 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட நம்ம இந்த இதில் நமக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க. அதை டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆல்சோ மானிட்டர் ஆகிட்டு இருக்கு. அதில் அமௌண்ட் இல்லை, வால்யூம்ஸ், பல்க். மேடம் இந்த எஸ்ஆர் மூலமா புதுசா நிறைய பேர் வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிருந்தாங்க. இப்போ டேட் அப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க ஃபீல்டு வெரிஃபிகேஷன் இல்லைன்னா ஒரு இதுல இருக்கு, அவங்களுக்கு எப்படி மேடம் இருக்கும்? அது ஓகே ஆகுமா? இல்ல புதிய வாக்காளர்கள் எவ்வளவு பேருக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கோம்? ஏன்னா நிறைய பேருக்கு இ-கார்டு வந்திருக்கு, பட் ஆனா எபிக் கார்டு வரல. இல்லை அதுக்குள்ளே வந்துடும். நம்ம 15 டேஸ்க்குள்ளே கொடுத்துருக்கோம். சில டைம் 18 டேஸ் ஆகிட்டுருக்கு, பட் எல்லாத்துக்கும் வந்துடும். பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வாங்குறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ சமீபமாக சில வரையறைகளை கொண்டு வந்தாங்க மேடம். அது நடைமுறையில் இருக்கா? பொதுக்கூட்டத்துக்கு அனுமதிக்கு இந்த 30-60 நாட்களுக்கு முன்னாடி 5000 பேருக்கு கூட்டத்துக்கு அனுமதி வாங்குற நடைமுறை தேர்தல் ஆணைய விதிகள் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த நடைமுறையில் இருக்கா இல்ல வழக்கமான விதிகள்? நம்ம சுவிதா ஆப்பில் நம்ம அப்ளை பண்ணணும் எல்லாத்துக்கும். இட் இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். இந்த வாட்டி எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், எல்லாம் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். மோர் தென் 5,000 crowd இருக்குன்னா as far as ட்ரிங்கிங் வாட்டர், சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். மற்றபடி நம்ம ECI நார்ம்ஸ் லாகும். For the complaints to be registered like Vigilab, Vigilab is an app, no? Numbers நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். பயிற்சி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிச்சு, திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. பயிற்சியா மொத்தமா அந்த என்டையர் மெஷினரி 3.6
3 lakhs ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் வந்துட்டு நியர்லி 1000 crores வந்துட்டு ஆர்னமெண்ட்ஸ் கோல்டு அண்ட் ஜுவல்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஆனா அது ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே ஆச்சு. ஜுவல்லரி ஆக்சுவலி வந்து ஸ்பெசிஃபிக்கா பெட்டிஷன் கொடுத்தாங்க அவங்ககிட்ட. ஸோ அவங்களோட ரிக்வஸ்ட் வந்துட்டு ஈச் ஃப்ளைங் ஸ்கோர் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்கோர் வந்துட்டு கூட அஃபிஷியல்ஸ் ஃப்ரம் ஜிஎஸ்டி ஆர் ஐடிபி டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க. இட்ஸ் ஈஸி ஃபார் them to because people from other department are not aware about homework is அப்படின்னு அவங்க திரும்பி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. whether you take initiative to include officials from IT and GST in the cyber squad. நம்ம ECI norms will follow the norms of the ECI, but this time training has been given jointly to all. எல்லாத்துக்கு joint training தான் கொடுத்துருக்கோம் நம்ம DEOs levelல enforcement agencies கூட. So there will be better collaboration. So officials from GST and IT also be part of that team. No, they will not be part of the team. So there is a problem they have been facing because people are not adapted. Complaint from jewelry associations saying that despite they are carrying the necessary. We will train them further if that is so. We will train them further. மேடம் சம்மர் டேனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய இடங்கள் நிறைய பந்தலே போடல. சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க போய் இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்குண்டான ஏற்பாடுலாம் பண்ணாங்க. இந்த தடவை முன்கூட்டியே நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்களா? அவங்க அதை எப்படி உறுதிப்படுத்துறீங்க? ஏன்னா நிறைய இடங்கள்ல அதிகமா வழக்கத்துக்கு அதிகமா இந்த மாதிரி வெயில் வேற வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல எல்லா பக்கமுமே அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்களா? லாஸ்ட் டைம் மாதிரி கொலாப்ஸ் வருமா? லாஸ்ட் டைம்ல நிறைய பிரச்சனை வந்துச்சு. எதுவுமே சரியா போடல. நிறைய இடம் தண்ணியில இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட அந்த சைக்கிள் கூட இல்லாம இருக்குது. கண்டிப்பா எல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க. பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டி, எக்ஸ்டெண்டட் ஃபெசிலிட்டி.